இங்க ஒரு செஃப் ஹோட்டலை க்ளோஸ் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சுட்டு ஒவ்வொரு பொருளா எடுத்து வச்சுட்டு ஹோட்டலை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. வெளியில நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு குட்டி பையன் ஓடி வந்து இவங்க கடைக்கிட்ட நிக்கிறான். இத பாக்குற அந்த செஃப் அங்க நிக்காத, உள்ள வந்து உட்காருன்னு சொல்றாங்க. இவனுக்கும் உள்ள போய் உட்காரத்துக்கு தயக்கமா இருக்கறனால அங்க இருக்கிற சேர்லயே மெதுவா ஏறி உட்கார்றான். இவன் மழையில நனைஞ்சு ரொம்பவுமே ஈரமா இருக்கறனால அதை பாக்குற செஃப்பும் அவனுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இவனும் அதை எடுத்து தன்னோட கையெல்லாம் தொடச்சுக்கிறான். அவன் நல்லா மழையில நனைஞ்சிட்டனால தும்பிட்டு இருக்கான். இதை பாக்குற செஃப் அவனுக்கு சூடா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அவன்கிட்ட பணம் இல்லாதனால அவன் வேணான்னு சொல்றான். ஆனா அவனுக்கு ரொம்ப பசிக்குது. அவன் வயித்துல இருந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பாக்குற அந்த செஃப்பும் போயிட்டு நல்லா சூடா தோசை போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே அவன் வேணான்னு சொல்றான். ஆனா அந்த செஃப் எதுவுமே பேசாத அவர் போயிட்டு அவரோட வேலையை பாக்குறாரு. இந்த குட்டி பையனும் ரொம்ப பசிக்குதுன்ட்டு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். அதோட டேஸ்ட் ரொம்பவுமே பிடிச்சு போயிருது. அவன் ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒரே ஒரு 5 ரூபாய் காயின் மட்டும் தான் இருக்குது. அது மட்டுமாவது செஃப் கிட்ட குடுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு வந்து குடுக்குறான். ஆனா அந்த செஃப் வேணான்னு சொல்லிடுறாங்க. இவங்கிட்ட இன்னொரு சாக்லேட் இருக்கு. அந்த காயின் கூடவே சேர்த்து அந்த சாக்லேட்டையும் தரான். ஆனா அந்த செஃப் சாக்லேட்டை மட்டும் எடுத்துட்டு காசு வேணான்னு சொல்லிடுறாரு. இந்த குட்டி பையனும் அவருக்கு சந்தோஷமா பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இவரும் சாக்லேட்லாம் கொண்டு போய் போட்டோஸ் கிட்ட வைக்கிறாரு. அந்த போட்டோல யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த செஃப்போட பையனா தான் இருக்கும். தன்னோட பையனும் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் இருந்தான்னு நினைச்சிட்டு அவரு ஒருவேளை சாப்பாடு அந்த பையனுக்கு இலவசமா கொடுத்திருக்காரு. நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம நல்லா பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மள நல்லா பாத்துப்பாங்க.